ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் என்னென்னு பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நட்ஸில் ஊற வச்சுருக்கேன், இதை அரைச்சி எடுத்துடலாம். லஞ்சுக்கு இன்றைக்கி குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சிட்ருக்கேன். இதுவும் ஆகிட்டுருக்கு. வாரத்தில் எப்படியோ ஒரு 2 நாள் 3 நாள் சப்பாத்தி இந்த மாதிரி கொடுத்துருது. ரைஸே பசங்க வேண்டாங்கிறாங்க, அதனால் குருமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். தக்காளி குருமா சைட் பை சைடாக நான் போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி இன்னும் போட்டு எடுத்து வச்சாச்சு. अर्ली मार्निंग कुछ पट्ट टी जीरकम पट्ट इलक्कल पोट टी இது ஒரு டம்ளர் குடிச்சாலே நல்ல டீடாக்ஸ் ஆகி தரும். இதில் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் கூட நம்ம புளிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு குடிச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நட்ஸ் ஸ்மூத்தி அரைச்சாச்சு. குடிச்சிடுவாங்க. லஞ்ச் பேக் பண்ணிடலாம். குருமா ஊற்றியாச்சு. சப்பாத்தி பேக் பண்ணிடலாம். அடியிலேருந்து போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக நிறையாவே வச்சு கொடுத்துருக்கேன். குருமா கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிடலாம். இதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்தாச்சு. குருமா ஊற்றிட்டு அடியில் சப்பாத்தி போட்டு இப்படி பண்ணால் நல்லா ஊறிடும். ஈஸியாக சாப்பிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேற்று வச்ச கஞ்சி ஆக்சுவலி காட்டியான மரிசியில் செஞ்ச கஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இதில் இன்றைக்கி நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக பக்கோடா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இதை நல்லா உப்பு போட்டுட்டு நேற்றே கொஞ்சம் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். தயிரோ தேங்காய் பாலோ எது வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் தயிர் ஊற்றினா நல்லா தான் இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட தயிரும் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம்லாம் கட் பண்ணி வேணும்னாலும் போட்டுக்கலாம். ப்ளைனாக இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா உப்பு போட்டு கரைச்சாச்சு. இது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ரொம்ப கூலிங்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சம்மரில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட மோர் மிளகாவோ சுண்டக்காய் வத்தல் அந்த மாதிரி நம்ம ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி இதோட காலையிலேயே பொரிச்ச உணவு எண்ணெய் எல்லாம் வேண்டாம்னா நீங்கள் பொரியலோடு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஊறுகாய் எடுத்துருக்கேன். ஊறுகாய் வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுக்கு மார்னிங் ரொட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி வாழைப்பழமும் தேங்காய் டேட்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு பதிலாக இது எவ்வளவோ நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷனில் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், வாழைப்பழம், டேட்ஸ் இந்த 3ம் ஒவ்வொரு பைட்டாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஸ்நாக்ஸுக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி பையன் இது கேட்டாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், பேலன்ஸ் டேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.